பஞ்சபாண்டவர்களே இப்பொழுது அவருக்கு என்ன இடம் என்றார்கள். புராணத்தில் நடக்காத அதிசயம் நடக்கிறது. கர்ணனும் எங்களோடு வந்து சேர்ந்து விட்டார். எப்படி வெற்றி பெற முடியும்? 11 அக்ரூணி சேனைகளை பாண்டவர் படை வென்றது. எப்படி சாத்தியமாயிற்று? கண்ணனால் சாத்தியமாயிற்று. கண்ணன் இல்லையில் பாண்டவர்களுக்கு வெற்றி இல்லை. இங்கே யார் கண்ணன்? வாக்காள பெருமக்கள் தான் கண்ணன். 10 மடங்கு பலம் வாய்ந்த குறைசிகள் படையை அகழி போரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணல் நபிகள் நாயகத்தினுடைய சகபாக்கள் ஜெயித்தார்கள். மன உறுதி காரணம். அதுபோல் ஜெயிப்போம். மலை அளவு புஜபல பராக்கிரமத்தோடு வந்த கோலியாத்தை ஆடு மேய்த்து கொண்டிருந்த சின்னஞ்சிறுவனான டேவிட் ஒரு கவன்கல்லால் அடித்து வீழ்த்தினான். அது விவிலியத்தினுடைய பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. அதை போல் நாங்கள் ஜெயிப்போம். யானை இரவில் 50,000 சிங்கள படைகளை என் தலைவன் பிரபாகரனின் 20,000 படை ஜெயித்து உலகத்தை அதிசயத்தில் ஆழ்த்தியது. நெஞ்சில் உறுதியும் மனதிலே துணிவும் கொள்கையிலே தீவிரமும் நேர்மையும் நாணயமும் சத்தியமும் இருந்தால் அந்த படை ஜெயிக்கும். இதற்கு பிறகும் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கிறேன் என்று சில பேர் ஆத்திரத்தில் பேசுவதை பற்றி, என்னை பற்றி களங்கப்படுத்துவதற்கு ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் போடுறதை பற்றி நான் கவலைப்படலை. நான் மக்கள் நீதிபதிகள் அவர்கள் முன்னால் நின்று கேட்கிறேன். நான் என் வாழ்க்கையில் இதுவரை பின்பற்றி வருவது கரைபடியாத கரங்களும் நேர்மை தவறாத நாணயமும் மட்டும்தான். அந்த ஜெயலலிதா அரசுதான் மதுக்கடைகளை படிப்படியாக ஒழிப்போம் என்கிறது. இதை மதுபான கடைகளை பற்றி பேச ஜெயலலிதாவுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏமாத்துறதுக்காக சொல்றார். சசி பெருமாள் பிரச்சனையில் அவரை சாகடிச்சிங்களே, என் மேலே கொலை, நான் டாஸ்மாக் கடைகளை உடைக்க சொன்னதுக்கு கேஸ் போட்டீங்களே, சட்டமன்றத்தில் மது ஒழிப்பு சாத்தியமில்லை என்று மந்திரி உங்களை வைத்துக்கொண்டு பேசினாரே. பெண்கள் கோபத்தில் இருக்கிறார்கள். இந்த மதுவில்லை பிரச்சனையில் ஓட்டு போட மாட்டார்கள் என்று நீங்கள் ஏமாற்ற பார்க்கிறீர்கள். மக்கள் ஏமாறக்கூடாது. கூட்டணி ஆட்சி, கோலிஷன் கவர்மெண்ட், கடிவாளங்களும் வேகத்தடைகளும் உள்ள ஆட்சி முதலாக நிறைவேறப் போகிறது. மொத்த சீட்டு எத்தனை தெரியுமா? 234. தேமுதிக போட்டியிடுகிற இடத்துல தெரியுமா? 104. மக்கள் நல கூட்டணி போட்டியிடுகிற இடம் தெரியுமா? 104. ஈக்குவல் 104. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டி போடுறது 26. இப்பொழுது கிளைமாக்ஸ்க்கு வரேன். நீங்கள் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கதே இந்த கேண்டிடேட்டு வேட்பாளர் பட்டியலுக்காக தான். இல்லாட்டி வெயிலில் கொஞ்சம் ஒதுங்கியிருப்பீங்க. இன்னும் காக்க வைக்கக்கூடாது உங்களை. கோவில்பட்டி பொடா சிறையை விட்டு வெளியே வந்தபோது புல்லாரெட்டி அவென்யூவில் பிப்ரவரி 18ஆம் தேதி 2004 வேட்பாளர் பட்டியலை அறிவித்தேன். 4 தொகுதிகளுக்கு. கடைசியாகத்தான் நான் சிவகாசியை அறிவித்தேன். இப்பொழுதும் அப்படித்தான். கோவில்பட்டி தொகுதி போட்டியிடுவது பம்பரம் சின்னம். அன்றைக்கு விண்ணெதிர கைதட்டினார்கள். ஆனால் அதற்கு பிறகு நான் அறிவித்ததிலே அதிர்ந்தார்கள். அதனால் இப்பொழுது பம்பரம் சின்னம் என்று சொன்ன பிறகும் யாரும் கைதட்ட தயாராக இல்லை. மீண்டும் நமக்கு அதே அதிர்ச்சியை தரப்போகிறேன். என்னைத்தான் உங்களுக்கு தெரியும் நான் என்ன செய்வேன். கோவில்பட்டி போட்டியிடுவது பம்பரம் சின்னம். வேட்பாளர் அடியேன் வைகோ. ராமதாஸ். இன்னைக்கு இருக்க நீங்க பாமகன்னு சொல்ற அந்த ராமதாசனை கட் பண்ண சொல்றாங்க. அதுக்காக பயந்து ரஜினி அந்த மாதிரில யாரும் பின்வாங்க மாட்டேன். விஜயகாந்த் மாத்திரம்